என்பதை நாம் அவதானிக்கிறோம். எல்லா செயல்பாடுகளிலும், வணக்கத்துடைய செயல்பாடுகள் மாத்திரமல்லாமல் உலக ரீதியான செயல்பாடுகளிலும் கூட இஸ்திக்ஃபாரை இணைத்து சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்ம பாவம் செய்துவிட்டு உணர்ந்த பின்னால் தான் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்கின்ற அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்யல, அதை வைக்கவில்லை. தொழுகிறோம், தொழுவது என்பது ஒரு வணக்கம். அந்த வணக்க வழிபாடு நாம் இறைவனுக்கென்று செய்யக்கூடிய ஒரு இபாதத்து. அதை செய்து முடித்த உடனேயே முதலாவது சொல்கின்ற வார்த்தை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை நாம் என்ன செய்கிறோம், சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே அதுக்கு முன்னால் ஒரு பாவம் நடந்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், சொல்ல குர்ஆனும் என்ன செய்கிறது, தூண்டுவதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன என்று சொன்னால், மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் எந்த அளவுக்கு பொதுவான அமைப்பில் முக்கியமோ, துஆ என்பது எப்படி எங்களோடு பின்னி பிணைந்திருக்க வேண்டுமோ, அதில் இன்னொரு பிரதான பகுதி தான் இஸ்திக்ஃபார் என்பது, பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது. அதுல ஆக குறுகிய சுருக்கமான ஒரு வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ். உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், அல்லது அஸ்தக்ஃபிருக்க அல்லாஹும்ம வ அதூபு இலைக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி உன் பக்கம் என்ன செய்கிறேன், மீளுகிறேன் என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். அதனால் இஸ்லாம் எங்களுக்கு அதை இணைத்தே என்ன செய்கிறது, எல்லா இடங்களிலும் பாவ மன்னிப்பு தேடுதலை இணைத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம்.